கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எப்போதும் மாறாதவர். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா உதவிகளும் தாசிகளும் வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நாம தான் எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று. ஆனாலும் தேவாதி தேவனை நாம் மறந்து இந்த உலகத்தில் நான் செய்கிற காரியம்தான் நிலையாயிருக்கிறது. நான் செய்கிற காரியம்தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் தான் ஒரு செடியை வச்சேன், நான் தான் அதுக்கு தண்ணி ஊற்றினேன், நான் தான் அதுக்கு எல்லாம் எல்லாவற்றையும் பாதுகாத்து அதை நான் வளர்க்குறேன் என்று நான் நினைக்கிறேன். அதுபோல இந்த உலகத்தில் அநேக நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் தேவாதி தேவன் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளை செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவன் அவர் வறண்ட நிலத்தை வயநிலமாய் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவர்னால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நம்மனால நாம் நினைக்கிறோம், நம்ம தான் அதை நடுறோம், நம்ம தான் அதுக்கு தண்ணி ஊற்றுறோம், நம்ம தான் அதுக்கு எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று. ஆனாலும் தேவாதி தேவன் மழையே இல்லைனாலும் பரவாயில்லை, காற்றே இல்லைனாலும் பரவாயில்லை, வெயிலே இல்லைனாலும் பரவாயில்லை, தேவனாலே எல்லாம் கூடும் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிப்போம், ஜெபிப்போம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.